சபையோருக்கு அன்பு வணக்கம். ஆக்சுவலி நம்ம அசோசியேஷன்ல எப்பயுமே லா டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை லா டே செலிப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த அட்வொகேட்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அசோசியேஷன்ல அட்வொகேட்ஸ் டே இப்பதான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அட்வொகேட்ஸ் டே அப்படின்னு ஒண்ணு ஏன்னா நம்ம லா டே செலிப்ரேட் பண்ணால அட்வொகேட்ஸ் டேவை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். எப்பயும் டிசம்பர் 3ஆம் தேதி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறதோட முடிச்சுப்போம். இந்த தடவை அட்வொகேட்ஸ் டேல நம்ம ஏதாச்சும் ஒன்று பிரயோஜனமா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. நம்ம இசி மெம்பரை வச்சு ஏதாச்சும் ரெடி பண்ணலாம், அவங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் பேச வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நாங்க ரெடி பண்ணது கான்ஸ்டிடியூஷனல் டேக்கு, தட் மீன்ஸ் லா டேக்கு தான் ரெடி பண்ணோம். ஸோ அப்ப பேச முடியாத சூழ்நிலை அமைஞ்சதுனால இப்ப அந்த டாபிக்கையே நாங்க இதுல பேசலான்ட்டு முடிவு பண்ணிருக்கோம் அட்வொகேட்ஸ் டேலே. ஆக்சுவலி அட்வொகேட்ஸ் டே நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்தியாவில் ஒரு டேவை அட்வொகேட்ஸ் டேயா நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா, ரிபப்ளிக் ஆனோன்னு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் அவருடைய பர்த்டேவை நம்ம அட்வொகேட் டேயா செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அவர் ஒரு அட்வொகேட்டா இருந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு ஒன்று இந்தியாவில் ஃபார்ம் பண்றப்ப அதோட பிரசிடென்டா இருந்தாரு. ஆக்சுவலி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று 1934 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 1935 இந்தியாவுக்கு சுதந்திரம் தரலான்னு பிரிட்டிஷ் பீரியட்ல யோசித்து வச்சிருந்தாங்க. ஆனா அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் தர சூழ்நிலை அமையல. காரணம் என்னன்னா நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா நம்ம இந்தியாவுக்குன்னு தனியா அப்ப நம்ம ஃபார்மேஷன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று 34 ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டியும் அப்ப லைட்டா அங்க உள்ள அட்வொகேட்ஸை வச்சு டிராப் பண்ணாங்க. ஆனா எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா போகவே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம கவர்மெண்ட்ல 1946 என்ன பண்ணாரு, காங்கிரஸ்ல ஒரு நல்ல லீடரா இருக்கணும் அப்படின்ட்டு ராஜேந்திர பிரசாத் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கு பிரசிடென்டா 1946 செலக்ட் பண்றாங்க. ஸோ 1946 அவர் செலக்ட் ஆன பிறகுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபார்மேஷனுக்கு நம்ம ஒரு இது பண்றோம். என்ன டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று 1947 ஆகஸ்ட் 29 நம்ம டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றோம். ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில ஹெட்டா இருக்கிறது பிஆர் அம்பேத்கர். ஸோ ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டி, அவங்க தான் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் லாவை டிராப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் லாவை தான் நம்ம 1949 நவம்பர் 26, ஸோ அந்த டேவா தான் நம்ம லா டேவா செலிப்ரேட் பண்றோம். என்னன்னா நவம்பர் 26. அதுக்கப்புறம் தான் ஜனவரி 26 நம்ம ரிபப்ளிக் டேவா 1950 நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனை இதுக்கு நம்ம இதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ 1950 அப்ப அவர் தலைவராக தான் இருக்கிறார் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில. அதுக்கப்புறம் நம்ம ரிபப்ளிக்கா ஜனவரி 26, 1950 ரிபப்ளிக் ஆன பிறகு அப்புறம் நம்ம ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா ஆக்குறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஆனா அவர் கண்டினியூஸா 12 இயர்ஸ் பதவியில இருந்திருக்கிறாரு பிரசிடென்டாவே 1962 வரைக்கும். ஸோ லாங் பீரியட்ல அவர் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அது இல்லாம அவர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபார்மேஷன் பண்றதுக்கு நிறைய வகையில உதவி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த டேவை நம்ம அவர் பிறந்த நாளை நம்ம இங்க அட்வொகேட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். கான்ஸ்டிடியூஷன் மட்டும் உதவி பண்ணல, அவர் 1884 பீகார்ல பிறக்கிறாரு. எப்ப டிசம்பர் 3, 1884. அதுக்கப்புறம் அவர் எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் லா முடிக்கிறாரு கல்கட்டா யூனிவர்சிட்டியில. லா முடிச்சு கல்கட்டாலையும் பாட்னாலே 2 ஹைகோர்ட்லயுமே அட்வொகேட்டா இருக்கிறாரு. அப்ப இந்தியாவுக்கு யாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்திஜி இந்தியாவுக்கு 1919 வர்றப்ப சுதேசி இயக்கம், அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ், இந்த மாதிரி இயக்கங்கள்ல எல்லாம் காந்திஜியோட, ஏன்னா காங்கிரஸ் 1919 இவர் இணைகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய சுதந்திர போராட்டத்திலையும் 1920 சுதந்திர போராட்டம், 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. ஸோ அவருடைய பார்ட்டிசிபேஷன் நம்ம இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஆஃப்டர் இந்தியா ஃபார்மேஷன் ஆன பிறகு ரிபப்ளிக் அப்புறமும் அவருடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்ததுனால 1962 இவருக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம்.
அதை வாங்கினதோட 1963 அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவருடைய லைஃப் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்தியாக்காண்டி அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டேவை நம்ம வந்து அட்வொகேட்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அட்வொகேட்டாக அனுப்புறவும் நம்மளுடைய டியூட்டிஸ்ன்னு இருக்குல்ல, ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு அட்வொகேட்டுங்கும் போது முன்னாடி எல்லாம் என்ரோல்மெண்ட் ஸ்டேட் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ணாலே அட்வொகேட். இப்போ அப்படி கிடையாது. நம்ம லா முடிச்சிருந்தாலும் அட்வொகேட்டா ஸ்டேட் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஏபி எக்ஸாம்னு 2 இயர்ஸ்க்குள்ள பாஸ் பண்ணணும். ஏபி எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னு வாங்கின மட்டும்தான் வந்து அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அட்வொகேட் இருக்கிறவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. என்னென்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கோ பிரைவேட் ஜாப்க்கோ போகக்கூடாது. அதே நேரத்தில் வந்து என்னன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆனா வந்து பார்ட் டைமா லெக்சரரா நம்ம ஒர்க் பண்ணலாம், அந்த ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குது. ஸோ அது வந்து எஜுகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கு. அது இல்லாமல் லா ரிலேட்டட் ஜாப்ல அதுக்கு ஒன்று மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குது. ஒரு லாயர் வந்து தன்னை வந்து ஒரு அட்வொகேட்டா ஆக்குறப்ப வந்து அவர் வந்து ஒரு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தன்னுடைய தொழில் சம்மந்தமா பண்ணக்கூடாது. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு சில அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து அவங்க அட்வொகேட்டா நெட்ல அதாவது வெப்சைட்ல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க ஒரு ஃபார்மோ இல்ல ஒரு கன்சர்னோ அவங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இதுல ஆன்லைன்ல கொடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் கோடுன்னு பார்த்தோம்னா எப்பயுமே வந்து பிளாக் ஆர் ஒயிட் ஆர் சோபர் ஒயிட் ஆர் சோபர் பிளாக். ஏன்னா தூரத்துல இருந்து பார்த்தா அது யூனிஃபார்மா தெரியணும். அந்த அளவுக்கு லைட் கலர்ஸா இருக்குதா ஓகே, இல்லாட்டி ஒயிட் அண்ட் பிளாக் நம்மளுடைய கோட்டு கவுன் இதுதான் வந்து நம்மளுடைய யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கிளைண்ட்டை வந்து அவங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா கிளைண்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு கேஸை வாங்குறப்ப அதான டாக்குமெண்ட்டையும் கரெக்டா நீங்க வாங்கி அதை ஃபைல் மெயின்டைன் பண்ணணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அவங்கள்ட்ட ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு தப்பான அட்வைஸும் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அதே மாதிரி கோர்ட்ல வந்து ஜட்ஜிட்ட ரெப்ரசன்ட் பண்றப்ப வந்து அவங்க கரெக்டான விஷயத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு அட்வொகேட்டுங்கிறது ஒரு கோர்ட் ஆஃபீஸர். ஒரு ஜட்ஜுக்கு வந்து அவருடைய ஜஸ்டிஸ் அட்வொகேட்டா இருக்கிறவங்க கரெக்டான கைட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி வந்து கோர்ட் ப்ரொசீடிங்லேயே வந்து ஒரு அட்வொகேட் என்னென்னலாம் இது பண்ணணுங்கிறது இருக்குது. அது மாதிரி மிஸ்கான்டக்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா மிஸ்லீட் பண்ணக்கூடாது, மிஸ்கான்டக்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் பொய்யான தகவல் கொடுக்கக்கூடாது, பொய்யான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு மாதிரி ஒரு எத்திக் ஃபாலோ பண்ணோம். எப்பன்னா அவங்க ஜூனியரா நுழையிறப்பே வந்து இந்த மாதிரி கேஸ் தான் நடத்துவேன் அப்படிங்கிறதுக்கு சிவிலோ கிரிமினலோ ஒரு எத்திக் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த எத்திக் எப்பன்னா கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க சீனியரா ஆனாலும் அந்த எத்திக் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ சில அட்வொகேட்ல நம்ம பார்க்கலாம், ஒரு சில கேஸ்ல அட்டன் பண்ணுவாங்க, ஒரு சில கேஸ் எவ்வளோ பைசா ஃபீஸ் கொடுத்தாலும் அந்த கேஸ் அவங்க தொடமாட்டாங்க. அதெல்லாம் அவங்க எத்திக். அது மாதிரி சில ஆஃபீஸ்க்குன்னு வந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்ல இருந்து வர கேசஸ் வந்து கரெக்டா இருக்கும், எல்லாம் ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருக்கும், அது மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஒரு இது அவங்க ஒரு முன்னாடியே ஒரு ஒரு விஷயத்த வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ்னா அதுக்கான தகவல்கள் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது தான். நம்ம வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஆரம்பத்துல இருந்தே சரியான தகவல்களை வந்து கோர்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கணும். அது மாதிரி சரியான ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அது மாதிரி நமக்கு வர ஜூனியர்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து இது பண்ணணும். ஏன்னா சில ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து இந்த ஆஃபீஸ் தானே, இந்த ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க ஜட்ஜஸ். ஸோ அப்படிங்கும்போது அவங்க தைரியமா ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் கேஸ்னா அவங்க வந்து யோசிக்காம ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அது எதனாலன்னா நம்ம சீனியர்ஸ் வச்சுட்டு போனோம் அந்த எத்திக். ஸோ எத்திக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து டிஜிட்டலைஸ் வேர்ல்டு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம கரெக்டா ஃபைலிங்
அது ஏற்ற மாதிரி ஃபைலிங் வந்துருச்சு. ஸோ டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஆன்லைனில் நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். அது மாதிரி எல்லா வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கரண்ட்டில் என்னென்ன வெப்சைட்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, ஜட்ஜ்மெண்ட்க்கோ மற்ற இதுக்கோ யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்டேட்டடாக வச்சுக்கணும். நம்ம நாலேஜ் அப்டேட்டடாக வச்சுக்கணும். மற்றபடி வந்து அட்வொகேட்டுங்கும் போது எப்பயும் நம்ம நாலேஜை அப்டேட்டாக வச்சுக்கிறதுல தான் ஒரு அட்வொகேட்டோட திறமை இருக்கு. அடுத்து வந்து என்னோட டாபிக் நானா ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ following it up by Advocates Day and Law Day, more particularly the 50th year of emergency, declaration of emergency. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் I just choose this topic. நான் வந்து ரொம்ப lecture oriented போகாம I'll just let you know what exactly transpired in 1975. 1975 எமர்ஜென்சில முன்னாடி நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எப்படி இருந்துச்சு, 75ல என்ன ஆச்சு, so after 77 எப்படி once again our judiciary bounced back, எப்படி வந்து it is the pinnacle over the parliament, எப்படி வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றது தான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ என்னோட டாபிக்கை வந்து I'll just say it, the might of the state humbled by the majesty of law அப்படின்றதுல நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? எனிபடி? எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது, எமர்ஜென்சி இஸ் ஆர்டிகல் 352, wherein your article 21 will be suspended. So right to life வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல. ஸோ சப்சிக்வெண்ட்லி அது மாறப்பட்டது. ஸோ அதுதான் வந்து இந்த எமர்ஜென்சியோட பேசிக். ஸோ எத்தனை எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? 3 எமர்ஜென்சிஸ். ஸோ எப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் பிஃபோர் தி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் வார், இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் அப்ரெஷன் ஆர் இந்தியாவோட சேஃப்டிக்கு வந்து ஏதாவது ஒரு பங்கம் வருது அப்படின்னும் போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அதுதான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் தி 44th அமெண்ட்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஒன்ஸ் இன் 1962. 1962ல எதுக்கு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் வார்ல வந்து ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது, which is ஒரு வெரி ஷார்ட் ஸ்பேன். அதுக்கு அடுத்து அப்ப வந்து 1971ல டிக்ளேர் ஆகுது. அப்ப வந்து இந்தியா சைனா வார்ல டிக்ளேர் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபார் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஸோ earlier it is India China, in 1962 and 1971 it's India Pak war. ஸோ சப்சிக்வெண்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1975 it was on 25th June 1975 morning 8 o'clock, the Prime Minister of India, the then Prime Minister of India Indira Gandhi ரேடியோல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the president has proclaimed an emergency, there is nothing to panic. இது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நீங்க எதுவுமே பேனிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் ஒரு 5-6 காஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஆர் இண்டிபெண்டன்ஸ் அன்டில் எமர்ஜென்சி நம்மளோட ஜுடிஷியல் சுப்ரீமசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எதனால எமர்ஜென்சி ஒரு பிரசிடென்டால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஸோ during Indira Gandhi's tenure as a prime minister, she does have so many issues, but 1971ல வந்து ரேபரேலில வந்து she won as against Raj Narayan. So more than 1,80,000 votes she won. So என்ன பண்றாரு ராஜ் நாராயண்? he is moving the Allahabad High Court stating that இல்ல அவங்களோட இது வந்து கரப்ட் பிராக்டிஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க, so it has to be declared, the entire election should be declared null and void ன்னு சொல்லி ராஜ் நாராயண் வந்து he is moving the Allahabad High Court. இங்க தான் வந்து நம்ம வந்து ரோல் ஆஃப் ஜுடிஷியரியை வந்து நம்ம பார்க்கணும். she was the prime minister, she is the prime minister, she is the ruling party. So even then Justice Jagmohan Singh Dalmia, so judicial activism before emergency. So Allahabad High Court என்ன பண்றாருன்னா, ஒரு 4 வருஷமா என்டையரா கேஸை ஹியர் பண்ணிட்டு he is declaring the appointment or the election or the candidature of Indira Gandhi as null and void. So அது வந்து ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசமோட ஒரு என்ன சொல்ல ஒரு பிக்கெஸ்ட் ஸ்பார்க்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகா வந்து he is delivering an order. ஸோ ஆர்டர் ஆகுது. இந்திரா காந்தி வாஸ் லைக் afraid, ஏன்னா she is the prime minister, she can do anything இல்லைங்களா. ஸோ immediately they are moving the Supreme Court.
ஸோ சுப்ரீம் கோர்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா another famous ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யர். ஸோ ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யர் யாருன்னா எல்லா ஜட்ஜஸையும் ஓவர் ரூல் பண்ணி he became the Supreme Court judge favoritized by Indira Gandhi. So the then ruling party was very strong. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா வந்து வில் லாஸ்ட் ராஜ்நாராயணன்றது தான் வந்து அப்ப வந்து அவங்களோட ஸ்கோப்பா இருந்துச்சு. ஸோ இங்கிட்டு நானி பல்கிவாலா, அந்த சைடு நாரிமன். ஸோ பயங்கரமா நடக்குது. இட் வாஸ் டியூரிங் தி சம்மர் வெக்கேஷன். ஸோ சம்மர் வெக்கேஷன்ல அந்த கேஸை கிருஷ்ணய்யர் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அழகா ஸ்டே கொடுத்துருக்கலாம், ஸ்டே கொடுத்து தள்ளி போட்டிருக்கலாம், ஜூன் மாசம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் he sat the entire day. 2 highest senior advocates of the country வந்து arguments போறது. So entire nation is watching. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோடைய நாற்காலி ஆட போகுதுன்னு போது entire nation was watching. So லஞ்ச் கூட இல்லாம ஒரு ஜட்ஜ் வந்து என்டையரா கேட்டாரு. கேட்டுட்டு ஆர்டரை வந்து ஹிஸ் டிஃப்ரெயின் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நைட்டு ஹிஸ் மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜஸ்டிஸ் பகவதி கூட உட்காந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய பேர் வந்து அவர் ஓவர்லூ பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஹி ரெஃப்ரெயின்ட். ஸோ ஜஸ்டிஸ் பகவதி, அவரோட ஸ்டெனோகிராஃபர் 3 பேரும் மாத்திரம் உட்காந்து ஹி இஸ் டிக்டேட்டிங் த ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து ஜஸ்டிஸ் பகவதி வந்து நிறைய நேரங்கள்ல சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க, ரூலிங் கவர்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணய்யர் அதை எதையுமே கேட்கல. ஸோ அடுத்த நாள், that is on 24th June, he delivers an order. என்னன்னா அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்ஹெல்ட் பண்றாரு, ஸ்டே கொடுக்கல. ஸோ பயங்கரமா நேஷன் வைடு ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ வந்து நமக்கு ரேடியோ தானே. ஸோ காலையில ஜட்மெண்ட் ஆகுது, 24ஆம் தேதி சாயந்தரம் தான் பேப்பர்ல வருது, நாடே பயங்கர பிரச்சனை ஆகுது. ஆப்போசிட் ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா இந்திரா காந்தி வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகுது. பட் இந்திரா காந்திஸ் ஆஃபீஸ் வாஸ் வெரி குவைட். எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வரல. பிகாஸ் ஷீ இஸ் த வெரி போல்ட் லேடி. ஷி வாஸ் வெரி குவைட். ஆன் 25th she is going to the president by herself. ஸோ இது இங்க ஒரு இடத்துல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேண்டேட் வந்து மீறப்படுது. ஸோ ஷீ இஸ் மீட்டிங் த தென் பிரசிடென்ட் ஃபக்குதீன் அலி அஹமத். அவங்க மாத்திரம் தான் போறாங்க, பிரசிடென்ட்டை மீட் பண்றாங்க. அடுத்த நாள் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. ஸோ ஈவன் வித்வுட் கன்சல்டிங் த கேபினட், ஸோ எமர்ஜென்சி வாஸ் ப்ரொக்ளைம்ட். ஸோ எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. 21 இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, ரோல் ஆஃப் ஜுடிஷியரி கிடையாது. 226ல கோர்ட்ஸ் கேனாட் இஷ்யூ ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஹை கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க, இன்க்ளூடிங் மெட்ராஸ் ஹை கோர்ட். பட் கேரளா ஹை கோர்ட்டும் அலகாபாத் ஹை கோர்ட்டும் அதை ரெஃப்ரைன் பண்றாங்க. தே சே ரைட் டு லிபர்ட்டி வந்து நம்மளோட இம்பைப் பண்ணப்பட்டது, நம்ம பொறப்பால வந்து இம்பைப் பண்ணப்பட்டது. கான்ஸ்டியூஷன் எனக்கு அதை கொடுக்குது. நீ ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றன்றதுக்காக we cannot refrain from இது அப்படின்னு சொல்லி போடும்போது ஒரு 5 bench ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ். யாருக்காவது தெரியுமா ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் என்ன பிரசிடென்ட் செட் பண்ணுதுன்னு? எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம் ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ். ஸோ எமர்ஜென்சி டைம்ல ஆர்டிகல் 21ம் 226ஓட ரோலையும் சஸ்பெண்ட் பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏடிஎம் ஜபல்பூர் வந்து கொண்டுட்டு வருது. அப்போ வந்து ஒரு 5 bench ஜட்ஜ் இன்க்ளூடிங் தி சீஃப் ஜஸ்டிஸ், தென் சீஃப் ஜஸ்டிஸ் A.N. Ray, ஜஸ்டிஸ் H.R. கண்ணா, K.K. மேத்யூ, ஜஸ்டிஸ் சந்திரசூட் அண்ட் M.H. பெக் 5 பேரை கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ இதுக்கிடையில இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. 38, 39, 40. ஸோ அது எல்லாமே என்ன சொல்லுது, ஜுடிஷியரிக்கு எந்த பவரும் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர். ஈவன் ஹேர் ஓன் எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சதும் கூட இட் இஸ் அக்செப்டபிள்னு சொல்லி she is bringing so many amendments in the constitution. ஸோ அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் 226 இன்டர்வென்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் ஆர் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி she is bringing in so many amendments to the constitution. Of course it was objected because majority of the opponent parties were imprisoned. யாருமே அங்க क्वेश्चन கேட்கவும் ஆளு இல்ல. ஸோ இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா ஒரு 5 bench ஜட்ஜஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல டு ஹியர் த மேட்டர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் ஹெவி, அவங்க மேல நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. பிகாஸ் பீயிங் இட் அ ரூலிங் பார்ட்டி அண்ட் எமர்ஜென்சி வாஸ் ஆல்சோ டிக்ளேர்ட் பை ஹர். அங்க ஒரே ஒரு ஜட்ஜ் மாத்திரம், ஜஸ்டிஸ் கண்ணா. ஈவன் அதர்வைஸ் 4 ஜட்ஜுமே கவர்மெண்ட்டை ஃபேவர் பண்றாங்க. ஈவன் தோ ஜுடிஷியரி விச் இஸ் சப்போஸ் டு பி த சுப்ரீம் ஆஃப் எவ்ரி திங்,
they say இல்ல during emergency ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணது கரெக்ட் தான், 226க்கு ரோல் இல்லைன்னு வந்து ஜட்ஜஸ் சொல்றாங்க. மற்ற 4 ஜட்ஜஸும். பட் இருக்கிறதுல ஒரு ஜட்ஜு மாத்திரம் he refrained. He said உண்டு. So that shows the boldness of judiciary. எல்லாரோட ப்ரெஷர் இருந்தாலுமே ஒரே ஒரு ஜட்ஜு மாத்திரம் அதில் டிஃபர் ஆறாரு. ஈவன் நிறைய அவருக்குமே ப்ரெஷர் இருந்தாலுமே டிஃபர் ஆறாரு. அண்ட் ஜஸ்டிஸ் பகவதி வாஸ் பாஸ் த ஆர்டர் ஸ்டேட்டிங் தட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் வாஸ் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி. பட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் விஷயங்கள் நடந்த காரணத்தினால 1977ல எமர்ஜென்சி வாஸ் ஃபைனலி திருப்பி வாங்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மேடம் இந்திரா காந்தி she lost the election, ஜனதா பார்ட்டி came in and once again entire constitutional reframe பண்ணி the 44th amendment came. So 44th amendmentல admittedly the judiciary also admitted its mistake and once again judiciary உடைய supremacy power restore பண்றாங்க. even it has the supervisory role, even பார்லிமெண்ட்டுக்கு மேலன்றத restore பண்றாங்க admittedly அவங்களுடைய மிஸ்டேக்கை accept பண்ணிட்டு. So this is it. Thank you. அடுத்து வந்து நம்ம ஈசி மெம்பர் தேன்மொழி, அவங்க வந்து லீகல் எய்ட் அந்த சப்ஜெக்ட்ல பேசுறோம். குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். லீகல் எய்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுமா மேம்? 1950ல இப்போ மேம் சொன்னாங்க 1950ல கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஒரு ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நாட்டில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க சட்டம். எந்த கிரிமினல் ஆக்ட்ஸ், மைனர் ஆக்ட்ஸ், மேஜர் ஆக்ட்ஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன் கேசவானந்த பாரதி கேஸ்லயே சொல்லிட்டாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேன் நாட் பி அமெண்டட். இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல கான்ஸ்டியூஷனை மீறி எந்த ஆக்டோ, ரூலோ, ஆர்டினன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, லீகல் எய்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட் பீரியட்ல வந்து கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஈக்குவல் அமங் ஈக்குவல்ஸ், எல்லாருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணாங்க. இது நாளடைவில் எப்படி ஆச்சுன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி ரிச் பீப்புள் வந்து we can get easily access to justice அப்படின்ற மாதிரி சில இது வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து கோர்ட்ல இது அண்டர் ட்ரையல் பிரிசன்ல போய் விசிட் பண்றாங்க. அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் வந்து ஒரு 300 பேரு அந்த பிரிசன்ல இருக்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டியே 100 பிரிசனர்ஸ் இருக்கிற அளவு தான் இருக்கு. அதுல 300 பிரிசனர்ஸ் அவங்க செஞ்ச நீ என்ன தப்பு செஞ்சனா ஒரு தெஃப்ட் கேஸ், ஒரு சின்ன சம் ட்ரிவியல் அஃபென்ஸ் இன் நேச்சருக்கு வந்து எத்தனை வருஷமா ஜெயில? 13 வருஷமா இருக்கேன். நீ எத்தனை வருஷம் இருக்க? 17 வருஷமா இருக்கேன். உங்களுக்கு தண்டனைன்னு கொடுத்திருந்தாலே 3 வருஷம், 5 வருஷம், 500 ரூபா ஃபைன், 1500 ரூபா ஃபைன், இதோட முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஐபிசில அப்ப வந்து பெரிய லெவல்ல ஃபைன் இல்ல. 1869ல லார்ட் மெக்காலே ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைன்ஸ் இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இவ்வளவு ஃபைன்ஸே கொஞ்சம் அதான் அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர ஐபிசில வந்து 200ல தான் மினிமம் ஃபைன் இருக்கு. 200 ரூபா ஃபைனை கட்டிட்டு போறதுக்கு 13 வருஷமா உள்ள இருந்தேன். இதுக்கு உங்களுக்கு செலவழிக்கிற காஸ்டே வந்து ஹெவியா இருக்கே அப்படின்றதுக்கு தான் அப்ப அவர் சொல்லியிருக்காங்க. அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அக்யூஸ்டு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அந்த லீகலா என்னவோ அதை சொல்லி கொடுக்க இல்ல, எனக்கான அட்வொகேட் இல்ல, நான் பிரிசன்ல இருக்கிறதுனால எனக்கான அந்த ஆக்சஸ் இல்ல அப்படின்றப்பதான் ஜஸ்டிஸ் BN பகவதி வந்து லா கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த அண்டர் ட்ரையல் அக்யூஸ்டு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நாளா இவங்க 13 வருஷமா 15 வருஷமா உள்ள இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வந்து ஸ்டேட்டே வந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்தா என்ன அப்படின்றதுனால ஃபார்ம் ஆனது. லா கமிஷன் ஆஃப் இந்தியா எப்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க? 1958ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1973ல ஜஸ்டிஸ் BN பகவதி வந்து லீகல் எய்ட் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் குஜராத்ல ஸ்டார்ட் பண்றாரு. இது வந்து லீகல் அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு பிரிசன்ல இருக்கிறவங்களுக்கும், அதாவது அது வந்து அவங்களுக்கு ஒரு லீகல் ரைட்டா கொடுக்கணும், சும்மா ஏனோ தானோன்னு வந்து ஒரு இதை கொடுக்க கூடாதுன்றதுனால இந்த ஆக்ட கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு என்ன பண்றதுன்னு லா கமிஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணதுல இத கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம கொண்டு வந்துட்டா என்ன? ஏன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 14ல என்ன சொல்றீங்க? ஈக்குவல் அமங் ஈக்குவல்ஸ், ஈக்வாலிட்டி பிஃபோர்ல எல்லாருமே ஈக்குவல்னு சொல்றீங்க. அப்புறம் இவனுக்கு மட்டும் ஏன், அவனுக்கு லா தெரியாதுன்றதுனால ஏன் வந்து அவனை மட்டும் அப்படி பண்ணணும்? அவன் மட்டும் ஏன் இன்னும் ஜெயில இருந்துட்டே இருக்கணும்? அவனுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன? அவனுக்கு வந்து லீகலா அவேர்னஸ் இருந்தா என்ன அப்படின்னு கிரியேட் பண்ணதுதான் ஆர்டிகல் 39A 42nd அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது?
ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் யாரு எல்லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவல் அமங் ஈக்குவல்ஸ், எல்லாருமே ஈக்குவல் தான். நோ பர்சன் கல் பி டிஸ்கிரைப் ஆஃப் எதுல டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது, காஸ்ட்ல, ரேஸ், செக்ஸ், ஜெண்டர் எதுலயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது வந்து சில இந்த எங்க குடும்பத்து பெண்கள் வந்து நீதிமன்றத்தின் வாயிலை மிதிக்க மாட்டோம் அப்படின்னு பாதி பேர இப்ப நான் சொல்லல. இந்த ஆக்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1960s 70sல சொல்றேன். சில பெண்களை விட மாட்டாங்க. ஏன் அந்த வல்னரபிள் குரூப்ஸ்க்கு ஏன் வந்து சில பேரை புவர் ரிச்னு கிளாசிஃபை பண்றீங்க, விமன் மென்னு ஜெண்டர் ஏன் கிளாசிஃபை? அப்ப எங்க ஆர்டிகல் 14க்கு என்ன இடம் இருக்கு? ஆர்டிகல் 21 எங்க போச்சு? இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனை மீறின செயல் தானே. அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல இதை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 39A இன்சர்ட் பண்றாங்க லீகல் எய்ட். ஸ்டேட் ஷுட் ப்ரொவைட் லீகல் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அந்த அக்யூஸ்ட் பர்சன் பிரிசன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வல்னரபிள் குரூப்ஸ், சில்ட்ரனுக்கு போடு, விமென்க்கு போடாதுன்னு சொல்லி ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல இன்க்ளூட் பண்றாங்க. ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் இன்ஆக்ட்மெண்ட்ஸ் விமென்க்கும் சில்ட்ரனுக்கும் கொண்டு வரணும். அதை வச்சு நம்மளுக்கு வந்ததுதான் டிவி ஆக்ட், டிபி ஆக்ட், எம்டிபி ஆக்ட், பிஎன்சிடிபி ஆக்ட், எல்லா ஆக்டுமே விமென்க்கு அந்த போக்சோ, சில்ட்ரனுக்கு வந்தது போக்சோ, போஷா எல்லாமே வந்து இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. 39Aல வந்து இதுல இம்பார்ட்டன்ட் கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, செலாரா கோர்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். லீகல் எய்ட் வந்து கண்டிப்பா ஒரு அக்யூஸ்ட்க்கு கொடுக்கணும், அது வந்து அவனோட ரைட்டாவே கொடுக்கணும். இதுல வந்து எந்த லீகல் எய்ட் இஸ் நாட் அ சேரிட்டி, இட் இஸ் a constitutional right to the accused வந்து அந்த கேஸ்ல தான் டிக்ளேர் பண்ணாங்க. அண்டர் ட்ரையல் பிரசன்ஸ் கண்டிப்பா லீகல் அசிஸ்டன்ஸ் இப்பயுமே லீகல் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில இருந்து ஒவ்வொரு அசிஸ்டன்ஸ் போவாங்க பிரிசனுக்கு போய், உங்களுக்கு லீகல் ஹெல்ப் வேணுமா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டார்டிங்ல ரிமாண்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்கும் போதே உங்களுக்கு அட்வொகேட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஆனா 1976 17 ஆஃப்டர் த லீகல் எய்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இது நம்மளுக்கு இதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்குதுன்றது தெரியும், ஆனா ஆரிஜின் எல்லாருக்கும் தெரியாதுன்றதுனால அந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. Good evening, everyone. It is my privilege to propose vote of thanks on behalf of WAA. First of all, I like to thank my EC members. எல்லாருமே வந்துட்டீங்க, அதனால தேங்க்யூ. அப்புறம் வந்து என்னோட பெரிய தேங்க்ஸ் வந்து பாம்லின் அண்ட் தேன்மொழி, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா எமர்ஜென்சி பத்தியும் சரி, லீகல் எய்ட் பத்தியும் சரி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ வி அப்ரிஷியேட் யூ அண்ட் பிக் கிளாப் டு போத் ஆஃப் யூ. சரியா? அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் நிறைய நடத்துவோம். I thank one and all who are present here. Thank you. Jai Hind.